ஜீவனுள்ளவர் என்பதை தகப்பனே இந்த ராஜாக்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கும் பொழுது தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும் பொழுது அவர்கள் உயிரோடு வந்து தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று சொன்னது போல சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற நம்புகிறவர்கள் இன்னும் கையை தட்டி என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவரை நான் ஆராதிக்கிறேன் என்று நம்புகிறவர்கள் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அன்பிற்கு
உயர்த்தி திராணிக்கு மேலாக தாங்கிடும் பலன் தருவார். அது மாத்திரமல்ல, தப்பி செல்வாய் செய்வார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தந்து அதை தப்பிச்சு ஆண்டவர் தப்பிச்சு ஒரு நல்ல வழியை காட்டி நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதை நீங்கள் அறிவீர்களா? வனாந்திரத்திலே வழி. ஐயா, வழி எல்லா இடத்திலும் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் சொல்கிறார். தெய்வீக பிரசனத்தோடு சொல்லுங்க, தாங்கிடும் பலன் தருவார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கை தட்டி, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இருப்பது நான், இயேசு காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் சொல்லுமா, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். ஐயா, ஆண்டவர் இருக்கிறார். வாழை தந்து அறிக்கை செய்து எனது நங்கூரம் எஸ் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம். ஒன்னு மாத்திரம் சொல்றேன். நேற்று ஒரு வீட்டுல பிரேயர் பண்ண போயிருந்தப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து படகுல இருக்கும் பொழுதே கடல் கொந்தளிக்குது. ஏதோ நடு ரோட்ல ஏதாவது நடந்தா கூட தப்பிச்சு போயிடலாம். தப்பிக்க முடியாத இடம் தான் கடல். அப்படித்தானே? நீச்சல் அடிச்சு வந்து சேர முடியாத அல்லது பிழைக்க முடியாத, ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிழைக்க முடியாத இடம் தான் கடல். ஆனா அந்த கடல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கதான் செய்யறாரு. அல்லேலூயா. இந்த கப்பல்ல நம்மளோடு இருக்கிறாரு. ஆனால் அவர் இருக்கும் பொழுது கடல் கொந்தளிக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினார்னா, எழுந்திருச்சு இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்துல ஏதாவது உங்களுக்கு விரோதமா இறையுது அப்படின்னா நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நல்ல கையை தட்டி, நம்பிக்கை இல்லையா? அமைதலா இருந்து சொல்லி வார்த்தையை சொல்லி அந்த இடத்தை சமாதானம் உள்ள இடமாய் மாற்றி, பாதுகாப்பான இடமா மாற்றி, ஒரு நம்பிக்கைக்குரிய இடமாய் மாற்றி முடியும். ஏனென்றால் அவரு சொன்னாரு, காற்றையும் கடலையும் அடக்கின அதே ஆண்டவரின் வார்த்தை நம்மளோடு இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு பாடலை மாத்திரம் நல்ல கையை தட்டி பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட கையப்பட்டு தந்து இயேசு என்னோடு இருப்பது நான், இயேசு என்னோடு இருப்பது நான். உதவி செய்கிறான், பலன் தருகிறான், உதவி செய்கிறான், பலன் தருகிறான். ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறான். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான். இயேசு என்னோடு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அதாவது
போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் குறுக்க வருவான், அது வருவான், இப்படி வருவான், சரியில்லாத நிலைமையில வருவான். நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம பைக்ல பிரேக் இருக்கு, ஸ்லோ பண்ற ஆக்சிலேட்டர் இருக்குது. ஹalleluya. எதிர்த்தாப்புல இருக்கவன் கரெக்டா ஓட்டுவான்னு சொல்லி நம்ம போறது இல்ல. எங்கயா நம்ம சரியா ஓட்டுவோம்னு சொல்லி நம்ம ரோட்ல போறோம். அப்படிதானே? கடைசியா இன்னொரு தடவை காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நம்பிக்கையோடு எனது நங்கூரம் கைதட்டி அவ்வளவுதான். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அறிக்கை செய்யுங்க. பயப்பட மாட்டேன், நான் வலைகள் வீசுவோம். இந்த வருடம் மீன்களை பிடிப்போம். நம்பிக்கையோடு வலைகள் வீசுவோம். மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆத்துமாக்களை எங்களுடைய போதகர் ஒரு நிமிஷம், எங்களுடைய போதகர் எங்களுக்கு சொல்லுவாரு, ஆடு நாம் என்ன பண்ண முடியாது, ஆடு மேய்ப்ப என்ன பண்ண முடியாது, குட்டி போட முடியாது. யாரதான் குட்டி போடணும்? நான் மேய்ப்பேன், நீ தான் என்ன பண்ணணும், குட்டி போடணும். ஹalleluya. நான் என்ன பண்ண முடியும்? நல்லா நல்ல நீர் பாய்ச்சலான தோட்டத்துல வற்றாத நீருக்குள்ள மேய்க்க முடியும். வார்த்தைகளை கொடுத்து யார் குட்டி போடணும்? ஆடுதான் குட்டி போடணும் பாருங்க மேய்ப்பர். ஹalleluya. நான் ஸ்கூல் படிக்கும் போதே எடுத்தோடனே எல்லாம் மைக்கு படிச்சுட்டு பல சபைகளுக்கு ஏறி இறங்கல. ஸ்கூல் படிக்கும் போதே என்ன பண்ணுவேன், ஒரு 5 பேர் இந்த மாதிரி பொங்கல் லீவு அந்த மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் என்ன பண்ணுவோம், எங்க கேம்ப் நடக்குதோ வாங்க போலாம், நல்லா இருக்கும், பாட்டு டான்ஸ் நல்ல ஜாலியா இருக்கும் 3 நாள் அப்படின்னு சொல்லி நல்ல ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி என்ன பண்ணுவேன், 4 பேர் 5 பேர் தான் எப்படியாவது கூட்டிட்டு போயிருவேன். வரும்போது பார்த்தா அன்னைக்கு வரைக்கும் அபிஷேகம் என்னன்னு தெரியாம அபிஷேகம் பட்டு வருவோம். நான் கண்ணார பார்த்துக்கிறேன். ஐயா என்னை விட இன்னும் 7 அடி இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்தேன். அப்படியே துள்ளி குதிச்சு அப்படியே பரண்டு நான் கூப்பிட்டு கூட கேட்டேன், ஏப்பா எல்லாம் பண்றாங்க நீ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டேன். இல்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஆளு துள்ளி குதிச்சு அப்படியே பரண்டு அபிஷேகத்தை பெற்று வந்த நாட்கள் இருக்கு. ஹalleluya. ஹalleluya. உடைய சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கு நம்முடைய வார்த்தையை விதைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஹalleluya. வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். வாயை திறந்து சொன்னாதான் அறுவடை கிடைக்கும். எல்லாம் வாயை திறந்து வலைகள் வீசுவோம். இந்த வருடம் மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை எல்லாரும் வாயில திறந்து இந்த 2 லைன் பாருங்க. வாயாலே அதிக செல்லுனா எப்படி நம்ம பிடிக்கிறது? ஹalleluya. எல்லாம் கை தட்டுறீங்க, நல்லது. வாயை திறந்து நம்ம என்ன சொல்றோம்? நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் இப்ப நம்ம பாடுகிறேன். அப்படிதானே? எல்லாரும் சொல்லுவோம். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம்.